நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஆயில்லாம் வாங்கணும் அப்படின்னா, இந்த ஆயில வந்து பாக்கெட்ல இருந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு அந்த கவர்ல கொஞ்சம் ஆயில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாம எப்படி வந்து சூப்பரா வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய டாப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு லேயர்ல மட்டும் நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்ல குட்டியா வந்து கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தா மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாத்தா வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாத்தா தான் இன்செர்ட் பண்ணணும். மொத்தமா சேர்த்து வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தா இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர்ல இருக்கக்கூடிய ஆயில வந்து அந்த கிளாத்ல வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த கவர்ல இருக்கக்கூடிய ஆயில் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா வந்து வெளிப்பக்கமாவும் உள்பக்கமாவும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது டாப்ல வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுங்க. பின் பண்ணி விட்டுட்டு இந்த கவரை இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கு நீங்க இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தோசை சுட்டு முடிச்ச பிறகு தோசைக்கல் ஆறின பிறகு நீங்க இந்த மாதிரி இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த தோசைக்கல்ல தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு தோசை சுடும்போது சூப்பரா வருங்க.